மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, வேதாந்தா லிமிடெடோடைய ஷேர வந்து ஒரு கன்சிடர் பண்ண சொல்லி ஒரு சின்ன வீடியோ போட்டிருப்போம். நம்ம மார்னிங் ரெக்கமெண்ட் பண்ணும்போது ரூ. 476 இருந்துச்சு. நான் வந்து ஒரு ரூ. 480 பக்கமா பர்ச்சேஸ் பண்ணேன். சப்போஸ் நீங்க அந்த டைம்ல கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா, ரூ. 480 கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேக்கு வந்து ஒரு ரூ. 10,000 கம்மியாகும். சப்போஸ் லாங் டேர்ம்ல எடுக்கிற மாதிரினா ரூ. 50,000 தேவைப்பட்டிருக்கும். இன்ட்ரா இன்ட்ராடேல நீங்க பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 10,000 பண்ணி ஒரு 100 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா, ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 820 ரூ. 900 வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 492 வரைக்கும் நீங்கள் ப்ரைஸ் போணுச்சு. ஒரு ரூ. 10,000 ஒரு ரூ. 800 வந்து வித்தின் 2 to 3 ஹவர்ஸில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் உள்ள ட்ரேடு தான். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எவ்ரி ஃபால்லிங் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கும். நீங்கள் உங்கள் ஃபினான்சியல் அட்வைஸரை கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணால் தான் ஏர்ன் பண்ண முடியும். விடாமல் லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. நிறைய ஷேர் மார்க்கெட் டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனை வந்து நம்பாமல் நீங்களே சுயமாக ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள்.